அன்டவுட்டட்லி ஃபர்ஸ்ட் முன்னாடி சொல்லுவாங்கல்ல, எம்ஜிஆர் வந்து இவங்களுடைய சில ரொம்ப எளிய மக்களுடைய கெட்டப்லாம் போடப்பறம் அந்த மக்கள் பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க, கைவண்டி இழுக்கிறவங்க ரிக்ஷாக்காரங்க கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்டோக்காரர்களை கொண்டாடிய படம் வந்து அதுதான். அதுக்கப்புறம் ஆயுத பூஜைன்னா பாட்டு ஓடி அந்த பாட்டு இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு, அந்த ஸ்டைல்லாம் மாறிடுச்சு. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் வித் காக்கி இந்த 2 கலர் காம்பினேஷன்ல ஒரு ஸ்டிக்கர் ஒன்று வரும். கிட்டத்தட்ட எல்லா ஆட்டோலையுமே அது ஒட்டியிருக்கும். சூப்பர் ஸ்டார் வந்து இப்படி கை வச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆட்டோல ஃபுல்லாவே அது இருக்கும். அது உள்ள வந்து அவர் ஒரு ப்ளூ கலர் பனியன், வெளியே காகி சட்டை போட்டிருப்பாரு. அந்த ப்ளூ காகி தான் இருக்கும். அவருடைய ஃபேஸ், முடிகிடி எல்லாமே ஒயிட்ல தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் சில பேரால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மதுரையில நிறைய பார்த்திருக்கேன் அதை. எல்லாருமே தமிழ்நாடு முழுக்க நீங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனீங்க அப்படின்னா, இப்போ ஆட்டோ ஸ்டாண்டே ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்னாடி ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் ஆட்டோ எடுப்பாங்க. வரிசைக்கு ஆட்டோ நிக்குதுன்னா 10 ஆட்டோ நிக்குதுன்னா 8 ஆட்டோல ரஜினி ஸ்டிக்கர் இருக்கும். அதுவும் பாஷா ஸ்டிக்கர் தான் இருக்கும்.